வந்து கண்ண மூடிக்கிருச்சு அப்படின்னா இருட்டாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீமான் அவர்கள் வந்து பேசினதெல்லாம் மறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் வந்து எல்லா கட்சியுமே வந்து 300 டிக்கெட்ட 3000 ரூபாய்க்கு விக்கிறாரு, 200 டிக்கெட்ட 4000 ரூபாய்க்கு விக்கிறாரு. உன்ன யார் வாங்க சொன்னா? நீ ஒன் டிவி போய் அப்படி நீ படம் பார்த்தே சாவணும்னு உன்னை யாராவது சொன்னாங்களா? பெரியாருக்கு என்ன மண்ணு மொழி வளர்க்கப்படுது, ஆங்கில தங்கிலீஷ் வளர்க்கப்படுதுல. காலையில எனக்கு உனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, பயணம் போறேன், வேற ஏதாவது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நம்மளோட சேனல் சார்பா அவருக்கு ஒரு அஞ்சலியை செலுத்திக்கிறோம். மறக்காம நீங்களும் நம்மளோட கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூனை வந்து கண்ண மூடிக்கிருச்சு அப்படின்னா இருட்டாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீமான் அவர்கள் வந்து பேசினதெல்லாம் மறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் அவர்களோட குரு பூஜைக்கு அழைச்சிருப்பாங்க. விஜய், சீமான் ஏகப்பட்ட கட்சிகள்ல இருந்து எல்லாரையுமே அழைச்சு வாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக அவர் போறாரு போலன்றது 2வது விஷயம். பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு. ரொம்ப சந்தோஷம் தான். இன்னைக்கு சீமான் வந்து விஜயகாந்த் வந்து புகழ்ந்து பேசுறாரு அப்படின்னா அவர் அவ்வளவு தூரம் நல்லது செஞ்சிருக்காரு, அதனால நீங்க புகழ்ந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு காலகட்டங்கள்ல 2011-12 சீசன்ல பாத்தீங்கன்னா, தன்னோட குனிஞ்சு கட்ட விரல பாக்குறதுக்கு உனக்கு துப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட சீமான் அண்ணன் விஜயகாந்த் பார்த்து கேட்ட உருவகேலி பண்ணிருக்காரு. அந்த கூட இன்னைக்கு மறந்துட்டு பிரேமலதா அவர்கள் அழைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசுறாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்படி எல்லாருக்கும் அம்னீசியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாப்லையா, இல்ல எல்லாருமே வந்து மறந்துடுவாங்க, நம்ம அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டாப்லையான்னு தெரியல. ஒவ்வொரு போக்கும் பாருங்க சீமான் அவர்களோட. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டே வரேன். அவர் வந்து இன்னைக்கு ஒன்று பேசினார் அப்படின்னா நாளைக்கு வேற பேசுவார். நேற்று ஒன்று பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு வேற பேசுவார். அதுதான் வந்து சீமானோட ஒரு பழக்கமாகவே இருக்கு. முதல்ல வரும்போது திராவிடத்தை கையில் எடுத்துட்டு வந்தாரு, அப்புறம் திராவிடமே வேணானாரு. இன்னைக்கு அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஒரு மேடையில் வந்து திரும்ப அவர்கள் சொல்லியிருப்பாரு விஜயும் சீமானும் RSS பிள்ளைகள்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இவர் தான் பிரசவம் பார்த்தாரான்ற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு ஒரு காமெடியா வந்து அவங்க கட்சியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நல்ல அவங்களுக்குள்ளேயே அது காமெடின்னு பேசி சிரிச்சுக்கிறாங்க. இந்த ஒரு போக்கு இருக்கும்போது இன்னைக்கு சீமான் வந்து பயந்துட்டாரா இல்லை என்னன்னு தெரியல, இல்லை எதுவும் பயமுறுத்திட்டாங்களான்னு தெரியல. பயங்கரமா விசிகா தலைவர் அவர்களை வந்து திரும்ப அவர்களை பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்காரு. எங்க அண்ணன் அவரு நாங்க அப்படிதான் அடிச்சு கூடிக்கோன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. அவரோட பேச்செல்லாம் கேட்டுட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். மாண்பை கடைபிடித்த ஒரு மனிதர். எங்களை போன்ற பிள்ளைகளால் நாங்கள் எல்லாம் உதவி இயக்குநர்களாக பணியாற்றுகிற போது பாரபட்சம் இல்லாமல் எங்களை எல்லாம் பேரன்பு கொண்டு நேசித்த ஒரு பெருந்தகை கேப்டன் என்று அன்போடு அழைத்து அவரோட பழகியவர்கள் நாங்கள் எல்லாம். யாராலும் குறை சொல்ல முடியாத மாற்று சிந்தனை, மாற்று கருத்து, மாற்று கட்சி இருக்கிறவர்கள் கூட கேப்டன் விஜயகாந்த் என்றால் மிகச்சிறந்த மனிதர் என்கிற சொல்லை யாரும் மறுத்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்த மகன் இன்று நம்மோடு இல்லை. நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் தம்பி. எங்க அண்ணன் வைகோ, எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இதெல்லாம் தெரியும். அதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். நான் இவ்வளவு நேரம் என்ன விஷயம் திராவிடர் தமிழர் போர் நடக்குது. இதுல எங்க அண்ணன் பேசாததுல ஏதாவது புதுசா பேசிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு ஏன் சொல்ற? என் இலக்கியங்களை எல்லாம் நீ சிலப்பதிகாரம் உனக்கு நெஞ்சை எள்ளும். அந்த பேச்சு தான் வந்து ஆமைகளின் தலைவனின் பேச்சு. எப்படிலாம் மாத்தி மாத்தி போய் பேசுறாங்க. தோசையை திருப்பி போட்டு பார்த்துருப்போம், பேச்சை திருப்பி போட்டு இன்னைக்கு தான் நம்ம பாக்குறோம். அடுத்து அதே கட்சியில இருக்கிற கோபாசையை பத்தி தான் நம்ம பேச போறோம். அந்த கட்சியோட கோபாசை யாருன்னு உங்களுக்கு தெரியும். வீதிக்கு தருமடி வாங்குறவர்கள் கடைசியில இப்ப கூட்டணி இல்லாம வழி தெரியாம அவரு இருக்காரு. அவரு செங்கோட்டையனுக்கு வழிகாட்டுவாரு அப்படின்னு சொல்றதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய வேடிக்கையே. கோபிக்குள்ள வீழ்த்தணும். விஜய் தோத்தாலும் ஜெயிச்சாலும் கவலை கிடையாது, ஆதவ் தோத்தாலும் ஜெயிச்சாலும் கவலை கிடையாது, புஷியானது தோத்தாலும் ஜெயிச்சாலும் கபடி எவனும் ஜெயிக்க போறதும் இல்ல. அவர் ஒரு சேனல் நடத்துறாரு, மேடைக்கு மேடை பேசுவாப்ல. என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் நேற்று திருப்பூர் பொதுக்கூட்டத்தில் ஒரு பேசியிருப்பாரு. ரொம்ப கண்கலங்கி. உண்மையிலே அதை பாக்குறவங்க எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும், இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், எந்த ஒரு கட்சிக்காரங்களும் அவ்வளவு பெரிய ஒரு தலைவர், எம்ஜிஆர் காலத்து ஒரு பெரிய மனுஷன் அவ்வளவு தூரம் கண்ணு கலங்கி பேசுறாரு அப்படின்னா, நீங்க நம்ம கட்சிகளை கடந்து நம்மளோட ஒவ்வொரு ரத்தமும் அவருக்காகத்தான் வழி இருக்கும். ஏன்னா என்ன காரணம்னு நீங்க கேட்கலாம். ஏடிஎம்கேல அவர் எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்காரு. மாவட்ட செயலாளரா எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருந்து அம்மாவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, செங்கோட்டையன் அவர்களே மேடையில ஜெயலலிதா அம்மா புகழ்ந்து நம்ம நிறைய வீடியோ பார்த்திருப்போம். அந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷனை இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் கூடயும் டிடிவி கூடயும் நீ வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு, தேவர் குரு பூஜை பேட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு தூக்கி கட்சியில இருந்து கிழக்கு ஏத்திக்கு போற மாதிரி போட்டாப்ல. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷமா அவர் எம்எல்ஏவா இருக்காரு, அமைச்சரா இருக்காருன்றதை தாண்டி ஒரு அரசியல்வாதியோட கடைசி ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னா, சாகும்போது கூட அவர் அரசியல்வாதியா சாகணும், தன்னோட கட்சி கொடி தன்னோட உடம்புல இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுதான் வந்து அரசியல்வாதிகளோட ஒரு போக்கு. அப்படி இருக்கும்போது நிற்கதியா நிக்க விடப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் ஆளு அப்படின்னா, தன்னோட வீட்டுக்கு தன்னை தேடி ஒரு 4 பேர் வந்துட்டு போயிட்டுமா இருந்திருப்பாங்க. அவர் வந்து ஒரு கட்சியில ஒரு தலைவராக இருக்காரு, அந்த ஏரியால ஒரு பெரிய மனுஷன் அப்படின்றது போக, இன்னைக்கு வந்து நிற்கதியா நிக்க விடப்பட்ட செங்கோட்டையன் அவர்களை இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து நேரடியாக தான் பேசியிருக்காங்க. அவங்களுக்குள்ள பேசி நீங்க வந்து இன்னைக்கு டிவி கேட்குவாங்கன்னு சொல்லி எம்எல்ஏ பதவியை எழுதி கொடுத்துட்டு வந்தவர். அதை நம்ம நன்றி மறக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்த ஒரு மனுஷனை இன்னைக்கு மேடையில வந்து மலேசியால விஜய் அவர்கள் இருக்கும்போது இங்க அவர் உண்மையிலே கண் கலங்கி பேசுறாரு. என்னோட ரத்தம் கூட அவருக்கு நன்றி சொல்லும்னு சொல்லி சொன்ன அந்த உணர்ச்சி பூர்வமான வார்த்தையை இன்னைக்கு இவங்க பூரா வந்து எவ்வளவு ஏளனமா பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பார்க்கும்போது இவங்க வந்து கட்சிக்குள்ள வர்றாங்க, மனுஷனுக்கு மனுஷன் பேசிக்கிறாங்க, ஒரு கட்சியை தான் தலைவர்களை வந்து ஒரு அசிங்கமா பேசுறாங்கன்றதை தாண்டி எவ்வளவு தூரம் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வார்த்தையை இவங்க கொச்சப்படுத்துறாங்க அப்படின்னா, இது இந்த நாம் தமிழரை தவிர வேற யாராலையும் முடியாது.
என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் வந்து கைவிடப்பட்டுட்டார். அவர் வாழ்ந்து கெட்ட ஒரு மனுஷன். அதனால வந்து இன்னைக்கு டிவிகேக்கு போயிட்டு தன்னோட வாழ்க்கைக்கு ஆதாரமே இல்லாம இன்னைக்கு டிவிகேல போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோக்கள்ல பேசியிருப்போம். இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேக்கு வந்து ஜாயின் ஆகுறதுக்கு மொத நாள் வரைக்கும் சேகர் பாபுவும் சரி, இன்னும் டிஎம்கே அமைச்சர்கள் நிறைய பேரும் சரி, டிஎம்கேக்கு அவரை கூப்பிட்டுருப்பாங்க. வேணாங்க நான் டிவிகேக்கு தான் போறேன்னு ஒத்த வார்த்தையில சொல்லியிருப்பாரு. இந்த இதெல்லாம் வந்து அவரே மேடையில சொல்லி நம்ம கேட்டிருப்போம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் ஏன்டா பண்றீங்க? உங்களுக்குலாம் வந்து சோறு தான் தின்றீங்களா? இல்ல சோத்த தவிர வேற ஏதாவது தின்றீங்களா? ஒரு மனுஷன் கண்ணு கலங்கி பேசிட்டு இருக்காரு. இப்படிலாமாடா நீங்க ஏளனமா பேசுவீங்கன்னு சொல்லிட்டு பேசலாம். அதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் பேசலாம். அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மலேசியால வந்து நேத்து ஆடியோ லான்ச் நடந்துருந்துச்சு. ஆடியோ லான்ச் வந்து எப்படின்னா, நிறைய சொல்லியிருப்பேன் நான் ஏற்கனவே வந்து அந்த அரசியல் ரீதியா இருக்கிற பொருட்களுக்கு தடை, டிவிக்கு சம்பந்தப்பட்ட கொடி, டிஷர்ட், பலூனு, கொடை எல்லாத்துக்குமே வந்து தடை. மஞ்சள் சிவப்பு கலருக்கே வந்து ரெட் அண்ட் எல்லோக்கே வந்து அங்க இன்ட் போட்டு தான் வச்சிருப்பாங்க. நம்ம பார்த்திருப்போம். அதையும் மீறி ஒரு நபர் என்ன பண்ணிட்டாப்ல, எப்படியோ கொடி எப்படி எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியல. அவ்வளவு பெரிய செக்கப்ல எடுத்துட்டு போய் ஃபுல்லா டிவிகே கொடிய வந்து பெரிய ஸ்க்ரீன்லயே வந்து காமிச்சாங்க. அது போக டிவிகேன்னு கத்துறது. இன்னும் வந்து அந்த விஜய் அவர்கள் வந்து பயங்கரமா இங்க வேணாம்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஒரே காமெடியா தான் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்க வந்து அந்த டிவிகே கட்சி மேலேயும் சரி, தலைவர் விஜய் மேலேயும் சரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு அளவில்லாத பாசம் தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அங்க போய் அந்த கொடியை காமிச்சா என்னவாகும்? ஏன்னா அது வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கிடையாது, மலேசியா அரசு. அப்படின்னும் போது என்னவாகும்னு தெரிஞ்சும் கூட அந்த பையன் அந்த கொடியை காட்டியிருக்கான் அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய ஒரு பற்று மிகுந்த பையனா இருப்பான் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் நினைச்சாலும், ஒரு பக்கம் வருத்தம் தான். ஏன்னா அந்த பையன் வந்து நீ என்ன பண்ண போறாங்களோ, கைது பண்ணிட்டாங்களா, என்ன பண்ணாங்கன்றது இன்னும் நமக்கு தெரியல, விவரம் வரல. கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா கைது பண்ணிட்டாங்களாம். அது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் வந்து தப்பான விஷயம். ஏன்னா இன்னைக்கு கட்சிக்கு தான் கெட்ட பேரு. ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலுங்க, கிட்டத்தட்ட 85,000 பேருக்கு மேல வந்த ஒரு நிகழ்ச்சி, சிறப்பா நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சி. ஒன் லாஸ்ட் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு தலைவர் ஆடின அந்த ஒரு ஆட்டம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு மனசு வலிச்சுச்சுங்க. நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு அதுல சந்தோஷமா கொண்டாடினவங்க சில பேர் இருந்தாலும், மலேசியா மக்கள்ல சில பேர் கண்ணீர் விட்டுருப்பாங்க. அந்த வீடியோலாம் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுமே வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மலேசியால நடந்தது ரொம்ப வருத்தமா இருக்கு. தமிழ்நாட்டுல நடந்திருந்தா நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுல அனுமதி வாங்கி இத்தனை பேரை கூட்டி இத்தனை திரைப்பரப்பலங்க என்ன ஒரு ஆள் வந்தாலே நம்ம தமிழ்நாடு என்ன ஆகுன்றது நமக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், விஜய் வந்து இந்த மலேசியாவோட ஆடியோ லான்ச் தமிழ்நாட்டுல வச்சிருக்கலாம். கோடி கோடியா செலவு போய் மலேசியாவுக்கு நல்லபடியா வந்து செலவு பண்ணிட்டாங்க. மலேசியா அரசு தான் முன்னேறும், தமிழ்நாடு அரசு வந்து போயிடும். ஏன் தமிழ்நாட்டுல தானே அவருக்கு பிரச்சனை? மும்பை, பாம்பே இந்த மாதிரி கொல்கத்தா அந்த மாதிரி வட மாநிலங்கள்ல வச்சிருக்கலாம்ல. எங்க போனாலும் நீங்க தான் எங்களை வாழ விட மாட்டேன்றீங்க. வடநாட்டுக்கு போனா பிஜேபின்றீங்க, தமிழ்நாட்டுல இருந்தா பாதுகாப்பு தர உங்களுக்கு துப்பு இல்லை, நீங்களா அந்த கேள்விலாம் கேட்கலாமாடா? அப்படிதான் நம்ம கேட்போம். இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்படின்னா, அதுக்கு கோடி கோடியா வந்து செலவு பண்ணிட்டு மக்கள் வர்றாங்க, லட்சக்கணக்கில் டிக்கெட் போட்டு. ஏன்னா ஒரு ஸ்டார்டிங் டிக்கெட்டே வந்து 10,000 ரூபாய்க்கு மேல நம்ம சொல்றாங்க. அப்படின்னும் போது மக்களோட காசை செலவழிச்சு வர்றாங்க. இந்த காசுல நான் விஜய்க்கான நீங்க கொடுக்க போறீங்க? ஏன்டா ஒரு நடிகனுக்கு வந்து நீங்க என்ன செலவு பண்ணுவீங்க? படத்துக்கான சம்பளம், ஆடியோ லான்ச் ப்ரமோஷனுக்கு வரதுக்கான சம்பளம் தானடா கொடுக்க போறீங்க? இதெல்லாம் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் கேட்கணும்டா. நீங்க அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேடியத்தை வாடகைக்கு பிடிச்சி கிரவுண்ட்ல ஃபுல்லுமே அவங்க வந்து சீட்ஸ் அமைச்சு ஒவ்வொருத்தனுக்கும் தனிப்பட்ட சீட்ஸ் பாதுகாப்பு முறை கொடுத்து அந்த பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஸ்டேடியமா இருக்கு? ஏன் இதுக்கு வந்து ஒரு 10,000 டிக்கெட் நீயா தானே போற? உன் கொழுப்படுத்து நீ போய் பார்க்கணும்னு போற. அங்க இருக்கிற மலேசியா மக்கள் போறாங்க, இங்க இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்லாம அவன் வீடியோ போட்டு உட்காந்து என்னமோ விஜய் வாங்கி காசை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டாருன்ற மாதிரி பேசுறீங்க. துப்பு வேணாம் உங்களுக்குலாம்? சோத்துல உப்பு போட்டுன்றவன் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பானா? என்னமோ அவர் வந்து இன்னைக்கு வந்து 300 ரூபாய் டிக்கெட் 3000 ரூபாய்க்கு விற்கிறாரு, 200 ரூபாய் டிக்கெட் 4000 ரூபாய்க்கு விற்கிறாரு. உன்னை யார் வாங்க சொன்னா? நீ ஒன் டிவி போய் அப்படி நீ படம் பார்த்தே சாவணும்னு உன்னை யாராவது சொன்னாங்களா? இதெல்லாம் வந்து கேட்கும்போது நமக்கே வந்து என்னடா மூளை கிருன்னுது. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பேசுவோம். சிபிஐ விசாரணைங்க. சிபிஐல இன்னைக்கு கரூர் பிரச்சனை பத்தி தான் நம்ம முக்கியமா போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச்சுக்கு கிளம்பின அன்னைக்கு ஆதவர்ஜுனாக்கும் புசிக்கும் வந்து சிபிஐல இருந்து ஒரு சம்மன் வந்திருக்கு. ஜனவரி மாதம் அவங்களை வந்து டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க. இந்த டெல்லிக்கு அழைச்ச மேட்டர் தான் இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, டெல்லிக்கு அழைச்சது ஆதவர்ஜுனாவையும் புசியை மட்டும் கிடையாது, விஜய் அவர்களையும் சேர்த்து தான் அழைச்சிருக்காங்க. இப்போ டெல்லிக்கு சிபிஐ வந்து விஜய் கூப்பிட்டுருக்கு. அப்போ உள்ள உட்காந்துருக்கவர் வந்து சிபிஐ ஆஃபீஸர்லாம் உட்காந்துருக்க மாட்டாங்க, அமித்ஷா தான் உட்காந்துருப்பாப்ல. நீங்கள் வந்து ஒன்று கூட்டணி பேசி முடிச்சுட்டு நீ வெளியில் போ, இல்லையா இப்படி நீ அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி மிரட்ட போகிறாங்க. உன்னை கிட்னி எடுக்க வான்னு கூப்பிடுறாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இவங்க கூப்பிட்டா நாங்கள் போயிடுவோமா, இல்லை வந்து அப்படி தான் இவங்களோட கூட்டணி வச்சு தான் நாங்கள் வந்து கட்சி நடத்தணும் அப்படின்னு எதுவும் எழுதியிருக்கா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சிபிஐ வந்து விஜய் கூப்பிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாதவங்களாம் கதறாங்க. ஒரு பக்கம் டிவிகேக்காரங்க தான் பதறாங்கன்றதுலாம் வேலை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பஸ்ல இருக்கிற கேமரால இருக்கிற எவிடன்ஸ்ல 17 எவிடன்ஸ் சிபிஐ சார்பா நம்ம டிவிகேல இருந்து கொடுத்துருக்காங்க. யார் யார் என்னென்ன சம்பந்தப்பட்டது, 10 ரூபாக்காரர் இருக்காப்லையா, அவரோட ஆட்கள் இருக்காங்களா, யார் என்ன நடந்தது வந்து நாம் தமிழரா இல்லை என்ன நிறைய கட்சிகள் பேர்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தன் கையிலையும் ஆயுதம் இருந்துச்சா, இல்ல ஊசிகள் இருந்ததா, இல்ல ஆம்புலன்ஸ்ல வச்சு என்ன பண்ணாங்களா, இதெல்லாம் வந்து கேட்கும்போது நமக்கே வந்து கொலை நடுங்கும். அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் வந்து கரூர்ல நடந்திருக்கு. தீர விசாரிக்குது சிபிஐ மேல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனா இவங்க எப்படி உருட்டுறாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு வந்து விஜய் வந்து லேட்டா வந்துட்டாரு, என்னத்துக்காக லேட்டா வந்தாரு, நீ கண்ணு இருக்குல்ல உனக்கு பார்த்தே இல்லை, நாமக்கல்ல இருந்து கரூரால அவரால் வர முடிஞ்சிச்சா? எவ்வளோ பேர் வந்து அந்த ஒரு வழி மறிச்சு அவ்வளோ தூரம் வந்து டிவிகே தொண்டர்கள் ஆர்ப்பரிச்சு இருந்த ஒரு இடம். அதுக்கு போக ஆதவர்ஜுனா வந்து முன்னாடியே நிப்பாட்டணும்னு சொன்ன ஒரு இடத்துல காவல்துறையினர் ஒதுக்கி கொடுத்த இடத்துல தான் நீ நிக்கணும், அங்கதான் நீ மண்டையை வெளியே நீட்டணும், நீ கையை கூட நீட்டக்கூடாது, டாட்டா காட்டக்கூடாது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு ஊருக்கு வராரு, ஒரு பொதுக்கூட்டத்தில் இத்தனை பேருக்கு தான் அனுமதின்றீங்க, டாட்டா காமிக்கணும், பாக்குறதுக்கு சில பேர் வருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கையை காமிச்சிட்டாலே பாதி பேர் கலைஞ்சு போயிருவாங்க. அதுக்கே நீங்க அனுமதி கொடுக்கல.
இன்னைக்கு முதல்வர் வந்தாலும், துணை முதல்வர் வந்தாலும் ரோட ஒழுங்குபடுத்த தெரியுதுல உங்களுக்கு. எங்க மக்கள் நிக்கணும், எங்க வந்து பேரிகார்டு போடணும். கரூர்ல அவ்வளோ கூட்டம் கூடிருச்சு. உண்மதான் 27,000 பேருக்கு மேல கூடியிருக்காங்கன்றத நீங்க சொல்றீங்க. நெறைய பேர் வந்து பகல்லேயே மயக்கம் அடைஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்க. எதுக்கு பஸ்ஸ உள்ள வர விட்டீங்க? இந்த ஒரே ஒரு கேள்வி தான். பஸ்ஸ நீங்க முன்னாடியே மறிச்சிருக்கலாம்ல. தலைவர் உள்ளதா இருக்காரு, பொதுச் செயலாளர் உள்ளதா இருக்காரு, கட்சிக்காரங்க இருக்காங்க. எப்பா உள்ள வரக்கூடாதுன்னு அந்த இடத்துல ஒரு லாக் பண்ணிட்டா, டைம் தாண்டிடுச்சுல, நீ ஏன் உள்ள வந்தன்ற ஒரு கேள்விய கேட்டாலே அங்க முடிஞ்சிருக்கும். நீங்க வாங்க, நாங்க பாதுகாப்புலாம் பலப்படுத்தி பயங்கரமா வந்து வச்சிருக்கோம். நீங்க சும்மா வந்து நின்னு பேசிட்டு தானே போறீங்கன்ற மாரி உள்ள கூப்பிட்டுக்கிறது. அதுக்கப்புறம் ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் வந்து வாட்டர் கேனை தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் அதோட பேச்சு நின்றுது. இன்னும் கூட நம்மகிட்ட வீடியோ இருக்கு. அதோட பேச்சு நின்றுக்கும். நம்ம பார்த்திருப்போம். ஒரு குழந்தையோட காணான்னு சொல்லிட்டு கூட ஆதவர்ஜுனா வந்து விஜய் அவர்கள்ட்ட சொல்லியிருப்பாரு. தேடி கொடுங்கன்னு கூட விஜயும் கூட சொல்லியிருப்பாரு. அதோட பேச்சு முடிச்சுட்டு வண்டி கிளம்பிருச்சு. என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த அசம்பாவிதம் தான் காரணம். ஆனா வண்டி கிளம்புனது எதுக்குன்னு கேக்குறாங்க. அந்த ஊர் கலெக்டர் தான் கிளம்ப சொன்னாருன்னு அவர் வாக்குமூலம் இருக்கு. காவல்துறையினர் நீங்க இங்க இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், முதல்ல கிளம்புங்கன்னு சொல்லி காவல்துறையினர் சொல்றாங்க. இல்ல நீங்க வந்து திருச்சிக்கு ஓடி போயிட்டாரு, திருச்சிக்கு வந்து திருச்சி ஓடுனாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. காவல்துறையினர் அங்க தானே இருந்தாங்க. அதையும் தாண்டின ஒரு ராணுவ படம் மாதிரி தானே ஏர்போர்ட்ல இருக்கு. ஏன் உங்களால வந்து துப்பு இல்லையா கைது பண்றதுக்கு? இல்ல கைது பண்ணணும்னு நீங்க நினைக்கலையா? பிரிவு காவல்துறையினரோட ஒரு சப்போர்ட்ல இருக்கிற விஜய் அவர்கள்ட்ட நீங்க ஒரு அதுக்கான ஒரு எல்லாமே ஆதாரங்கள் இருக்கும். அவர் வந்து உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமும் கூட நீங்க சுற்றி வளைச்சிருக்கலாம். இதெல்லாம் விட்டுப்புட்டு இன்னைக்கு துப்புக்கட்டத்தனமா கேள்வி கேட்கிறவங்களுக்குலாம் என்னத்த நம்ம பதில் சொல்றதுனே தெரியல. உருட்டுறாங்க, கதறாங்க. ஐயோ நம்ம டிவிக்கு அடிக்கணும்னு நினைச்சோமே வளருதே. நம்ம வந்து பராசக்தியை வச்சு இன்னைக்கு ஜனநாயகன் அடிக்கணும்னு நினைச்சோமே, பராசக்தி படுத்தே போச்சுன்ற மாதிரிலாம் கதறாங்க. இன்னும் கதறிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட சேனல்ஸ் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே வந்து உங்களோட கமெண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க இவ்வளவு தூரம் கதறிக்கிட்டே தான் இருப்பாங்க. நமக்கான வெற்றின்றது 26ல இருக்க தான் போகுது. சிபிஐ கிட்ட இருந்தும் நமக்கு தரமான ஒரு பதில் கண்டிப்பா வரும். நம்ம பக்கம் நியாயம் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்குவோம். அனைவருக்கும் நன்றி. நம்ம வீடியோ தயவு செஞ்சு முழுசா பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.